லாஸ் லேண்ட் அண்ட் சேவிங்ஸ் இல்லை மாற்றப்பட்டுட்டீங்க. ஹவ் வில் பி மை செவ்வாய் திசை. ஏங்க கோச்சார சனி எதுவும் வந்தாரா? எல்லாம் எதை ஏமாந்துட்டேன், அதில் விட்டுட்டேன், அப்படி பண்ணிட்டேன்றேங்க. எங்க 18 செப்டம்பர் 79. நிலத்தை இழந்துட்டேன், சேவிங்ஸ் இழந்துட்டேன். இந்த அமைப்புகள்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு, மென்டலியே நான் டிஸ்டர்பா இருக்கிறேன்ற தன்மையெல்லாம் கோச்சார சனி பகவான் வந்தா தாங்க கடுமையான அமைப்புல செய்வாரு. பாப்போமா? 35 AM பாண்டிச்சேரி. கடகராசி ஆயில்ய நட்சத்திரம்ங்க. நீங்க இதுக்கு தான் அடிச்சுக்கிறேன். இதுல வேற பயிற்சி சனி பயிற்சியே நடக்கலன்னு வேற ஒரு குரூப் வேற சொல்றாங்க. சரி விடுங்க. அஷ்டம சனி தாங்க அப்படியே மனசார போய் ஏமாற வைக்கும். அந்த விஷயத்துல தான் இருக்கிறீங்க. சரி, இழப்பு, ஏமாற்றம், இந்த பாக்குறவங்க எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி ஏங்க இவ்வளவு கொடூரமா எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு கேட்டா பிராக்டிக்கலா அதுதாங்க உண்மை. லைஃபே இப்போ நீங்க இழந்தது திரும்ப கிடைக்குமான்னு கேட்டா உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் வராது, போனதுதான். சரி, இந்த இடத்துல விரையாதிபதி ஐயா பளிச்சுன்னு தெரியுதே, ஆனா என்ன யாரும் சொன்னா கேட்க மாட்டோம். இப்ப கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாம் அண்ணன் உங்களோட வீடியோ பார்த்தாலே 2 வருஷம் முன்னுக்கு டென்ஷனா இருக்கும்ண்ணே, முடிஞ்சா பிளாக் பண்ணிடலாமான் இருக்கும் அப்படின்னுவீங்க. அப்புறமா திரும்பி யாராவது எடுத்து அனுப்புறப்ப அப்படியே சொல்லியிருப்பீங்கண்ணே, இதை தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னுவீங்க. அதே தான் விரையாதிபதி தசை விரையத்தக்க தான் நாங்க பண்ணோம். சரியா மாட்டி இருக்கிறீங்க. இதுல வேற சந்திரன் முடிஞ்சு இவரு சந்திர தசையே அம்மா இந்த ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பிளானட் வந்த அந்த ஒரு ஆதிபத்தியம் 10 வருஷமும் சந்திரன் விரயம் தான் பண்ணுவாரு. விரயம் பண்ணுவாரு, இடம் மாத்துவாரு, இருக்கிறதெல்லாம் லாஸ் பண்ணுவாரு. இதுல என்ன, சனி புக்தி முடிஞ்ச பிறகு இதோ முடிஞ்சிருச்சு, ஏதோ உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு சார். சந்திர தசை சனி புக்தி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சந்திர தசையில இப்ப புதன் புக்தி. சந்திர தசையில புதன் புக்தி, புதன் 2ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால மெதுவா ரிகவர் பண்ணுவாரு. யாரு? உங்களை. ஓகேங்களா? மெதுவா உங்களை ரிகவர் பண்ணுவாரு. 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஒரு அளவுக்கு இருக்கிறனால இப்ப நீங்க பாண்டிச்சேரியில இருக்க மாட்டீங்களே. சிம்ம லக்னம், லக்னத்தை கரெக்டா கொடுத்துட்டீங்க. சிம்ம லக்னம் இதை கொடுக்கல, லாஸ் ஆயிட்டீங்க. சரி, செவ்வாய் தசை எப்படி இருக்கும்? செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. சந்திரன் தேய்பிரை சந்திரனா தான் இருக்காரு. செவ்வாய்க்கு நவாம்ச சுபத்துவம், நவாம்சத்துல பெரிய சுபத்துவம் இல்லை. ஆனா அந்த இடத்துல அவருக்கு தன்னுடைய நண்பருடைய வீடுன்னு வரும். செவ்வாய் 2 டிகிரி. செவ்வாய் தசை 12ஆம் இடத்துல இருந்து அவர் 6 பாக்குறாரு. அவர் 6ல இருந்தா ஒரு பலன், 12ஆம் இடத்துல பார்த்தா உங்களை கொஞ்சம் கைய கொஞ்சம் கடிக்க வைக்கக்கூடிய சில சம்பவங்களை செய்வாரு பிரதர். இந்த இடத்துல என்னன்னா, தொழிலெல்லாம் வேலைக்கு மட்டும் போங்க. 10ஆம் அதிபதியா 9ஆம் அதிபதியா இருந்தாலும் கூட அவர் நீச்சனாகி இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடாது. அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சில அமைப்புகள்ல இந்த சகோதர அமைப்புகள்லாம் இப்ப கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன இருக்கும். கொஞ்சம் நல்லது சொல்ற மாதிரி இல்லையே ஐயா, கொஞ்சம் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் இதே ராகு வந்தாருன்னா லக்னாதிபதியை போல செயல்படுவார். செவ்வாய் தசையை விட ராகு தசை நல்லா இருக்குங்க. ராகு மெதுவா குருவை அஸ்தகங்கப்படுத்துறாருன்றனால ராகு தசை லக்னாதிபதியை போலவும் பாக்கியாதிபதியை போலவும் செயல்படும். கூடவே லக்ன சுபத்துவம் இருக்குன்ற காரணத்தினால திரும்ப எப்படியாவது ஏறி வந்துருவீங்க பிரதர். சரிங்களா?